மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறை நடத்தும் அயல் நாடுகளில் தமிழும் தமிழரும் கருத்தரங்கம் மற்றும் தமிழும் அறிவியலும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இலங்கையிலிருந்து வருகை தந்திருக்கும் பேராசிரியர் முனைவர் முருகு தயாநிதி ஐயா அவர்களை தமிழ் துறையின் சார்பில் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பேராசிரியர் முனைவர் முருகு தயாநிதி அவர்கள் உலகம் அறிந்த புலமையாளர். தமிழியல் செல்நெறியில் தனக்கான இடத்தினை தக்க வைத்துக் கொண்டு ஆய்வின் வழி பல்வேறு புதுமைகளையும் கண்டுபிடிப்புகளையும் உலகிற்கு முன்வைத்து வருகின்ற இவர் இலங்கையில் மட்டக்களப்பு தமிழகத்தின் அம்பலாந்துறை கிராமத்தில் பிறந்தவர். இவர் தமிழ் பாடத்திலும் கல்வியலிலும் பல்வேறு பட்டங்களை பெற்றுள்ளார். குறிப்பாக தனித்துவமான தமிழாய்வு களங்களில் தொடர்ந்து இயங்கக்கூடியவர். முனைவர் முருகு தயாநிதி அவர்களின் தேடலில் இன்று பெரிதும் பேசப்படுவது அவருடைய பதிப்பு முயற்சியாகும். இன்றைய சூழலில் பலராலும் புறக்கணிக்கப்பட்ட பொருண்மையினை அவர் சவாலாக கையில் எடுத்து தமிழர்களுடைய வாழ்வியலின் மேன்மையினை அடையாளப்படுத்தி வருகின்றார். அத்தகைய பதிப்புகளில் பெரிதும் பேசப்படுவது பொருதுகளம் மற்றும் மட்டக்களப்பு தமிழகத்தில் வள்ளியம்மை என்பனவாகும். இவ்வாறாக 12 நூல்களுக்கு மேல் பதிப்பித்துள்ள இவர் அமிர்த பரிபூரணி முதலிய காவியங்கள் எனும் பதிப்பினையும் தருகின்றார். இந்த முயற்சி தமிழ்நாட்டில் கூட மேற்கொள்ளப்படாதவை மட்டுமல்லாது பல்வேறு நிலைகளில் தமிழியல் சிந்தனைக்கு உரம் கொடுக்கும் இவருடைய சேவையினை உயர்கல்வி நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் இவர் தேசிய கல்வி நிர்வாகத்தின் பேராசிரியர், மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், ஆய்வறிஞர். குறிப்பாக அர்ப்பணிப்பு மிகுந்த இவரின் தமிழ் பணிக்காக 2022ஆம் ஆண்டிற்கான உயரிய விருதான உலக தமிழ் மாமணி விருதினை பெற்ற விருதாளர். இப்படி பன்முகத்தன்மையின் முழுமையாக திகழ்பவர்தான் நமது சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் முருகு தயாநிதி ஐயா அவர்கள். வரலாற்று பாதையில் தனித்துவம் மிகுந்த தடத்தால் உங்கள் பயணம் தொடரட்டும். உங்கள் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படட்டும். நீங்கள் பயணிக்கும் பாதைகளில் இன்னும் அழுத்தமான வெற்றிகளை பதிக்க எங்கள் மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மனதார வாழ்த்தி வணங்கி வரவேற்று மகிழ்கிறது. நன்றி, வணக்கம்.